இவர் 500ன்னா அவர் 1000, 1000ன்னா 2000, 2000 சொல்லிட்டாலும் விஜய் 2500 சொல்லியிருக்கிறார். அப்போ எப்படி கொடுப்பீங்கன்ற கேள்வி இயல்பாக வர்றதுனால தான், வரும்னு தெரிஞ்சதுனால தான், விஜயனுடைய மனசாட்சியை கேட்டதுனால தான் நான் வருமானத்தை கூட்டுவேன், லஞ்சத்தை தவிர்ப்பேன். அவர் சொன்னதில் என்ன ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பிடிச்சதுன்னா, ஊழலை ஒழிப்பேன்னு யார் சொன்னாலும் நம்ம ஆதரிக்கணும், ஒழிக்க முடியாது. ஆனால் ஒழிப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரால் நிச்சயமாக குறைக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நல்ல நேரமோ கெட்ட நேரமோ ஒரு ஆட்சிக்கு வந்துட்டு அதை சொன்னபடி செஞ்சு காமிச்சாருன்னா விஜயை நம்ம மனதார பாராட்டணும். அவருடைய அத்தனை அறிவிப்புலையும் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்க்கலாம் கொடுக்க முடியுதானோ, ஏன்னா உட்காந்து பார்த்த பிறகு தான் பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோன்னு கடந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கும் திமுக. 4.25 வருஷம் அதை கொண்டு வர முடியல. தேர்தல் பத்திர ஊழல்னு ஒன்று வந்துச்சுல்ல, பகல் கொள்ளை, பக்கா லஞ்சம். அது ஒரு இடத்துக்கு ரைடு போகிறாங்க, ரைடு போயிட்டு வந்தோடனே அவன் இத்தனை கோடி பத்திரத்தை வாங்குறான், பிஜேபிக்கு கொடுக்குறான், கொஞ்சம் போனா போகுன்னு காங்கிரஸ் கொடுக்குறான், திரிணாமுல் கொடுக்குறான், திமுக கொடுக்குறான். இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பாங்கிறதே கணிக்க முடியாம இருக்கு. அப்படிதானே விஜயனுடைய வருகை என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கணிக்க முடியலன்னு சொல்லலாமே தவிர, அவர் ஒரு 10-15% வாங்குவார்னு கணிக்க முடிஞ்ச, யோசிக்க முடிஞ்ச, சொல்றதுக்கு துணிச்சல் வந்த என்னால் அந்த 10-15% யாருடைய ஓட்டுன்னு என்னால் சொல்ல முடியல. அதுக்கு ஒரு பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே இந்த பயம் இருக்கு. பயம் இருக்கணும்னு நான் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். விஜயனுடைய வருகையை சாதாரணமா நினைக்காதீங்க. எல்லா கட்சிக்கும் பாதிப்பு வரதான் போகுது. 4-5 நாளா ஒரு வதந்தி ஓடிக்கிட்டு இருக்கு, என்டிஏவுக்குள்ள விஜய் போறாருன்னு. ஏதோ அதிமுகன்னு சொல்லக்கூடாதான், என்டிஏவுக்குள்ள போறாரா? அமித்ஷாவின் அழுத்தத்திற்கு அப்படியெல்லாம் பணிஞ்சு போனா நீங்க சராசரி அரசியல்வாதின்னு சொன்ன விஜய அதோட இன்னும் தப்பான சில வார்த்தைகளை போட்டு விஜய் விமர்சிக்கலாம். ஏன்னா அப்படி விமர்சிக்க சொன்னவரே விஜய் தான். மகளிர் தின விழாவில் விஜய் பேசின ஒரு பகுதி ரொம்ப சரி. இது என் விவகாரம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். நீங்கள் ஹர்ட் ஆகாதீங்கன்னு சொன்னார். அது என்ன ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னார். அது வரைக்கும் ஓகே தான். அது ஒர்த் இல்லைன்னு சொன்னது ஒரு தலைவன் பேசுகிற பேச்சு அல்ல, ஒரு குடும்ப தலைவன் பேசுகிற பேச்சும் அல்ல. அது வருத்தம் இல்லைன்னு சொன்னாரா, வர்த் இல்லைன்னு சொன்னாரானே. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு SP லக்ஷ்மணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது விஜய் அவர்களுடைய அந்த மகளிர் தின நிகழ்ச்சி, அதில் தேர்தல் அறிக்கை, மகளிருக்கான ஸ்பெஷல் அறிவிப்புகள் அப்படின்னு அவர் அறிவிச்சாரு. அவர் அறிவித்தோடனே உங்களோட முதல் ரியாக்ஷன் எப்படி இருந்தது? பெண்களை கவர்ற மாதிரி, தமிழ்நாட்டு மக்களை கவர்ற மாதிரி, இளைஞர்களை கவர்ற மாதிரின்னு ஒவ்வொரு கட்சியுமே அறிவிப்புகளை வெளியிட்டு தான் செய்வாங்க. யாருக்கு வாய்ப்பு கிடைக்குது, வாய்ப்பு கிடைச்சவங்க முழுசாக செய்கிறாங்களா, செஞ்சாங்களா அப்படின்லாம் எடை போட்டு தான் மக்கள் இதை பார்ப்பாங்க. அது மட்டுமே விஷயம் இல்லைன்றது என்னுடைய கருத்து. இது தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவை மீட் பண்ணு முதல் பேரால் ஆரம்பித்து கடைசியாக முடிக்கிறதுக்கு டெம்ப்ளேட் மாதிரி தான். அதன் பிறகு இந்த போட்டிகள் சவால்கள் நிறைஞ்சிட்ட அடுத்தடுத்த தேர்தல் களத்தில் யாரை எப்படி வீழ்த்துறது, எதை அதிகமாக சொல்லலாம் அப்படின்னு போகிற போக்கில் இவர் 500ன்னா அவர் 1000, 1000ன்னா 2000, 2000 சொல்லிட்டாலும் விஜய் 2500 சொல்லியிருக்கிறார். அப்போ எப்படி கொடுப்பீங்கன்ற கேள்வி இயல்பாக வர்றதுனால தான், வரும்னு தெரிஞ்சதுனால தான், விஜயனுடைய மனசாட்சியை கேட்டதுனால தான் நான் வருமானத்தை கூட்டுவேன், லஞ்சத்தை தவிர்ப்பேங்கிற. அவர் சொன்னதில் என்ன ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன பிடிச்சதுன்னா, அந்த சோப்ஸ் எல்லாம் விட்டுடுங்க, சலுகைகள் அவங்கள கவர்றதெல்லாம். ஊழலை ஒழிப்பேன்னு யார் சொன்னாலும் நம்ம ஆதரிக்கணும், ஒழிக்க முடியாது. ஆனால் ஒழிப்பேன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவரால் நிச்சயமாக குறைக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்தளவுக்கு லஞ்சம் ஒரு மூச்சு காற்று மாதிரி இயல்பாகவே மாறி போச்சு வாழ்க்கையில். இனிமேல் இதை ஒழிக்க முடியாது. ஆனால் ஒரு கட்டுக்குள்ளே வைக்கணும்னா, முதல்ல குறைக்கணுங்கிற இடத்துக்கு வரணும்னா, இது மாதிரியான ஒரு பிரபலம் அந்த வார்த்தையை சொன்னால், நல்ல நேரமோ கெட்ட நேரமோ ஒரு ஆட்சிக்கு வந்துட்டு அதை சொன்னபடி செஞ்சு காமிச்சாருன்னா விஜயை நம்ம மனதார பாராட்டலாம். அவருடைய அத்தனை அறிவிப்புலையும் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்க்கலாம் கொடுக்க முடியுதானோ, ஏன்னா உட்காந்து பார்த்த பிறகு தான் பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோன்னு கடந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கும் திமுகவில். 4.25 வருஷம் அதை கொண்டு வர முடியல. அப்புறம் அதை பேர்களை மாற்றி ஒரு மாதிரி தான் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ சாத்தியம் இல்லை அப்படின்னு அவங்க உட்காந்த பிறகு மக்களை ஏமாற்றணுன்றது, அரசு ஊழியர்களை ஏமாத்தலங்க ஒன்றும் படிக்காதவங்க கிடையாது. அவங்க நோக்கம் அது இல்லாமல் இருந்திருக்கலாம். செய்யணும்னு நம்பிக்கையில் வந்திருப்பாங்க. உட்காந்து பார்த்த பிறகு தெரியுது சாத்தியம் இல்லைன்னு. இது மாதிரி விஜய் இன்னைக்கு அறிவித்த பெண்கள் அறிவிப்பாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்துலையும் கடந்த 3-4 கூட்டமாக அறிவிச்சுட்டு தானே வர்றாரு. அறிவிச்சு எந்த திட்டமே அவர் உட்கார்ந்த பிறகு செய்ய முடியல, அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட முறையில் கோபம் வராது. ஏன்னா நான் பெருசாக எதிர்பார்ப்பும் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா உட்காந்து பார்த்தா தான் தெரியும் நடக்குமா நடக்காதான்னு. 2500 கொடுக்கலாம், மாதம் கொடுக்க முடியுமா? கொடுத்தா திவால் ஆகுமா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற வருமானத்தை எல்லாம் வாங்கி அதனுடைய அந்த பங்கு தொகையை மத்திய அரசு வச்சுக்கிட்டு சரிசமமாக சமூக நீதி சமநீதின்னு சொல்லிக்கிட்டு பீகாருக்கும் யூபிக்கும் அதிகமாக கொடுக்குறீங்களேன்னு நம்ம கேட்குறோம். அதில் சட்ட ரீதியான தர்க்கம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு மனசாட்சிப்படி நாம் இன்னும் பல இடங்களில் நிதிக்காக கையேந்துகிற நிலைமை, அந்த உண்மையை வச்சுக்கிட்டு பார்த்தா அதில் கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே வாங்கி கொண்டு அங்கே கொடுக்குறீங்களே, அவர்களும் சகோதரர்கள் தான் அப்படிலாம் சொல்கிறது ஈஸியாக இருக்கும்.
இங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்துட்டு நாம இன்னும் 2 பேர் கையேந்திர போது தான் நமக்கு அந்த வழி தெரியுது. அது மாதிரி 2500 நான் கொடுத்து காட்டுறேன்னு வீம்புக்கு கொடுத்துக்கிட்டே இருந்து நடுத்தர மக்களுடைய வயிற்றில் அடிக்கிற சூழல் வரதான் போகுது. அதனால் இந்த அறிவிப்புகளை ஒரு எல்லையோடு நிறுத்திக்கிட்டா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்ம வாழ்த்தலாம். சாத்தியம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா விமர்சனங்கள் எப்படி வருதுன்னா, மாற்று அரசியல்னு சொல்லிட்டு விஜய் வந்தாரு, ஆனா இலவசம் கொடுக்க மாட்டேன்னு அதனாலதான் சொன்னாரு. எதுவுமே எடுத்த புதுசு உடனே இல்லைன்னு நான் சொன்னேன். அவர் ஊழலை ஒழிப்பு எது கவர்ந்தது, எது என்ன இம்பாக்ட்னு சொன்னப்போ நான் என்ன சொன்னேன், ஊழலை ஒழிக்கிற ஒரு விஷயத்தான் என்னால் சொல்ல முடிஞ்சாரு. ஆஹா 2500 கொடுக்க போறாரு, அனைத்து பெண்களுக்கும் இலவசம்ட்டாரு பஸ்ஸு அப்படின்னா அப்போ எப்படி டிரான்ஸ்போர்ட் கழகத்தை மூடிடுவீங்களா? ஏற்கனவே கொடுக்க வேண்டிய நிதியை என்ன இருக்குது, அரசு போக்குவரத்து கழகத்துக்கு கொடுக்க வேண்டிய பணங்கள் இன்னும் எவ்வளோ இருக்குது. அப்பப்போ 500 கோடி கொடுக்கணும், 300 கோடி கொடுத்து சமாளிப்பாங்க. 10 பேர் ரிட்டையர்ட் ஆனால் 4 பேர் கொடுத்துட்டு மீதி 6 பேர் கொடுக்காம வச்சுருந்தாங்க. அதவே இன்னும் சரிப்படுத்த முடியாத நிலைமை இருக்கிற போது இன்னும் சுமையை கூட்டுற மாதிரி நீங்கள் இப்படி அறிவிச்சிங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு இல்லை, பரவாயில்ல அரசு ஊழியர்களுக்கு இல்லைன்ட்டாரு. 2% கூட இல்லையாங்க, 98% பேருக்கு நீங்கள் இலவசம்லாம் அறிவிக்கிறீங்க. அப்போ அதுக்கு எங்கே போவீங்க நிதிக்கு? உரிய ஆலோசனைகளை வச்சு அப்படி இப்படின்னு இதெல்லாம் சும்மா கம்பி கட்டுற கதை தான். டேலண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொன்னார்ல, அது ஏற்புடையது இல்லையா? அது ஏற்பல்லையா? அதுக்கு ஆதாரம் இருக்கா? லஞ்சம் இருக்குங்கிறத நான் ஒத்துக்குவேன். அதை ஒழிப்பேன்னு சொன்னதை நான் வரவேற்கிறேன்னு தானே சொல்றேன். விஜய் வந்து அது 30% அந்த பெர்சன்டேஜ் ஆதாரத்தில் அவர்கிட்ட தான் கேட்கணும். நம்ம பேசி நானும் சிக்கிக்க விரும்பல. லஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டேன். பெர்சன்டேஜ் கணக்கு போடுறதுக்கு நான் ஒன்றும் அது தொழிலும் செய்யல. நம்ம இல்லை காதுக்கு வருது இல்லை. ஆட்சிக்கு ஆட்சி லஞ்சம் உயர்ந்துக்கிட்டு தானே போகுது. அதுதானே ஊழலுடைய இன்னொரு வடிவம் தானே. வார்த்தை அது ஊழல், லஞ்சம்னா ஃபைலில் கையெழுத்து போட்டு நடக்கிறதுக்கு பேர் தான் ஊழல்னு இல்லை. லஞ்சம் ஏன் நடக்குது, ஏன் கைமாறுது? ஒரு தவறு செய்வதற்கு கைமாறுதுன்னு அர்த்தம், அல்லது ஒரு நல்லதை செய்வதற்கே கொடுக்க வேண்டியிருக்குங்கிறதுல அப்போ அந்த லஞ்சத்தை கொடுத்துட்டு அவன் செய்கிற வேலையில் குவாலிட்டியை குறைச்சிக்குவான். அதுதான் ஊழல். ஃபைலில் கையெழுத்து போட்டது தான் ஊழல்னு கிடையாது இல்லை. திட்டத்தில் எந்த திட்டத்திலாவது இப்போ பிஜேபி சொல்கிறாங்களே எங்கேயாவது ஊழல் உண்டான்னு, பிஜேபிலையும் பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க. பார்ட்டி ஃபண்டுக்கு பேர் என்னது? கோயில் நன்கொடையா? அதுவும் ஒரு வகையான லஞ்சம் தானே. அப்படி பார்ட்டி ஃபண்டு கொடுக்குற கம்பெனிக்கு நீங்கள் என்ன சலுகை காட்டியிருக்கீங்கன்னு தான் வந்துக்கிட்டே தேர்தல் பத்திர ஊழல்னு ஒன்று வந்துச்சுல்ல. பகல் கொள்ளை, பக்கா லஞ்சம். அது ஒரு இடத்துக்கு ரைடு போகிறாங்க, ரைடு போயிட்டு வந்தோடனே அவன் இத்தனை கோடி பத்திரத்தை வாங்குறான், பிஜேபிக்கு கொடுக்குறான், கொஞ்சம் போனால் போகணுன்னு காங்கிரஸ் கொடுக்குறான், திரிணாமுல் கொடுக்குறான், திமுக கொடுக்குறான். இது லஞ்சம் இல்லாமல் என்னது? எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, யாரும் விதிவிலக்கு இல்லை. அதை குறைக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னால் நம்ம வாழ்த்தணும், வரவேற்கணும். அந்த வகையில் விஜயனுடைய அந்த ஒரு அறிவிப்பை நான் வரவேற்கிறேனே தவிர மீதி அத்தனையுமே ஏற்கனவே கொடுத்த திட்டங்கள் தான். தாலிக்கு தங்கமாகட்டும், இந்த பசங்களுக்கு கொடுக்குற நிதி உதவி ஆகட்டும், 2000 கொடுப்பேன்னு ஸ்டாலின் சொல்லிக்கிறேன், ஒரு நான் 2500 கொடுப்பேங்கிறாரு. எதுவுமே புதுசு இல்லையே. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்புகிறார்கள் அப்படிங்கறத விஜய் புரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே இப்படி எல்லாம். ஏன்னா இதை சொல்லலைன்னா நாம என்னதான் மாற்று அரசியல் சொன்னாலும் எடுபடாதுங்கிற யதார்த்தத்துக்கு வந்து தானும் சராசரி அரசியல்வாதியாக மாறி இருக்கிறாருன்னு தான் பார்க்க முடியுது. வேற ஒன்றும் அவர்கிட்ட டிஃபரெண்டா ஒண்ணுமே இல்லையே. அவர் சொன்னாரு இலவசம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கும் போது, அப்ப இலவசம்னு சொல்லாம விலையில்லா சிலிண்டர் இப்படி எல்லாம் சொன்னா இதை நம்பருக்கு நீ குறைஞ்சபட்சம் நீங்களும் அதை நம்புவோமா? நம்மளை விட புத்திசாலிகள் மக்கள் அவங்க நம்புவாங்களா? இதெல்லாம் சொன்ன காதுல பூ சுத்துற வேலை, கம்பி கட்டுற வேலைன்னு சொன்னேன். இதெல்லாம் பிராக்டிகலி இம்பாசிபிள். ஒரு நடைமுறைக்கு ஒரு வழக்கத்துக்கு சரி சொல்லலைன்னா தப்பா நினைப்பாளான்னு சொல்லி விட்டு போறாங்க. இதை பார்த்து மட்டுமே மக்கள் ஓட்டு போடுறது இல்லை. அப்ப இந்த எலெக்ஷன்ல இந்த 4 முனை போட்டியில இப்ப ரேஸ்ல வந்து டிஎம்கே தான் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க, நிறைய கூட்டணியோட பலத்தோட. அப்படி பார்க்கும்போது தேர்தல் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன்ல எவ்வளவு பெரிய பங்கை வகிக்கும்? அதுக்கு பெர்சன்டேஜ் எல்லாம் போட முடியாது. அதை தாண்டிய கலை யதார்த்தம்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி விஜய் ஆட்சிக்கு வந்தால் 2500 கொடுக்குறதா இருக்கிறாருமா அப்படின்னு வீடு வீடாக போய் சொல்கிறதுக்கு கட்சிக்கு கட்டமைப்பு வேணும். சரியா? இது மட்டுமே எடுக்கூடாதுப்பா, அவெல்லாம் 1000 கொடுக்குறான், ஒரு 200 கொடு அப்படி சொல்லி விஜய்கிட்டையும் நிதி வரப்போகுது. அவர் நிச்சயமாக அவரும் கணக்கு காட்ட போகிறதில்ல. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கட்டமைப்பு கிடையாது. ஆனா திமுக பெரும் பணத்தை வச்சிருக்கிறாங்க. அவருக்கு தான் நிறைய வாலண்டியர்ஸா நிறைய பேர் வந்து அவருக்கு அது வந்து விஜயை ஆதரிப்பதற்கும் விஜயனுடைய வாக்கு வங்கியை நிரூபிப்பதற்கும் போதுமானதா இருக்கும். ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பொதுமக்களும் ஓட்டு போடணும். அந்த பொதுமக்களுடைய வாக்குகளை பெறுறதுக்கு விஜய் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறான்னு எனக்கே புரியல. தவறுகள் தான் சிலது பண்ணிட்டு போறாரே தவிர இயல்பாக வந்த அந்த ஆதரவு கூட்டம் இருக்குல்ல, இளைஞர்கள் கூட்டம், அது 35 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் தான் மொத்தத்துக்கே இருக்கிறாங்க வாக்காளர்களில். சரியா? அதை தாண்டி பொதுமக்களும் வாக்களிச்சாதான் ஒரு கட்சி ஆட்சியை நோக்கி போக முடியும். அவர் தான் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்க, அவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவோம், தலைவிதி எப்படி இருக்கோ பார்ப்போம். அதை தாண்டி நம்ம அந்த நம்பிக்கையை ஒரு வாழ்த்து சொல்லிட்டு ஒதுங்குறத நம்ம வேற என்ன பண்ண முடியும்? ஆனா இந்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பாங்கங்கிறதே வந்து கணிக்க முடியாம இருக்கு. அப்படிதானே? அப்படி எனக்கு தோணல. விஜயனுடைய வருகை என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கணிக்க முடியலன்னு சொல்லலாமே தவிர, அவர் ஒரு 10% 15% வாங்குவார்னு கணிக்க முடிஞ்ச, யோசிக்க முடிஞ்ச, சொல்றதுக்கு துணிச்சல் வந்த என்னால்
அந்த 10-15% யாருடைய ஓட்டுன்னு என்னால் சொல்ல முடியல. அதுக்கு ஒரு பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே இந்த பயம் இருக்கு. பயம் இருக்கணும்னு நான் 1 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். விஜயினுடைய வருகையை சாதாரணமாக நினைக்காதீங்க. எல்லா கட்சிக்கும் பாதிப்பு வரதான் போகுது. யாருக்கிட்ட அதிகம் போகுதோ அவங்க பாதிக்க போகிறாங்க. ஆட்சிங்கிற கனவை இழக்க போகிறாங்க. இதை மீறி அந்த எதிர்ப்பு, ஒரு ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய இயல்பான எதிர்ப்பு வாக்குகள் ஒன்று இருக்குல்ல, அதை ஒருமுகமாக குவிய விடாமல் தடுக்கிறது, அது யாருக்கு பலம்னு அதை வச்சா நம்ம திமுகன்னு சொல்லிட்டு இருந்தோம். 4-5 நாளாக ஒரு வதந்தி ஓடிக்கிட்டு இருக்கு. என்டிஏவுக்குள்ள விஜய் போறாருன்னு. ஏதோ அதிமுகன்னே சொல்லக்கூடாதான், என்டிஏக்குள்ள போறாரா? அமித்ஷாவின் அழுத்தத்திற்கு அப்படியெல்லாம் பணிஞ்சு போனா நீங்க சராசரி அரசியல்வாதின்னு சொன்னல விஜய, அதை விட இன்னும் தப்பான சில வார்த்தைகளை போட்டு விஜய் விமர்சிக்கலாம். ஏன்னா அப்படி விமர்சிக்க சொன்னவரே விஜய் தான். நான் மாற்றம் தானே வந்தாரு, எவனும் சரியில்லைன்னார்ல. சரியில்லைன்னு சொல்லப்பட்ட உங்களால் சொல்லப்பட்ட ஒருவரோடு நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா உங்களை என்னன்னு கூப்பிடலாம். அதையும் விஜய் சொல்லி தரேன். அவர் வியாக்கியானம் சொல்லுவார். ஒருவேளை நடந்தால் வதந்தியா தான் இருக்குன்னு சொன்னேன். வதந்திக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ கொடுத்துங்க. நான் வதந்தின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் பாக்குறேன். பட் ஏதோ புகையுது. ஆனாலும் விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஏன்னா அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தினா அவருக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் முதல்ல வரும். யாருமே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊழல் சக்தின்னு முத்திரை குத்திட்டு அந்த ஊழல் சக்தியோட போய் நீ கூட்டின்னு வச்சீங்கன்னா, உங்க பார்வையில கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை எதிரியோட போய் கூட்டின்னு வச்சீங்கன்னா, அப்படிதான் இப்ப காங்கிரஸ் வராததும் டிவிகேக்கு பலம் தானா? பலம் இல்லை, ஏமாற்றமுங்க. தன்கிட்ட வரணும்னு விஜய் விரும்பினார்ல, காங்கிரஸ் வரணும்னு விஜய் விரும்பினார். காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டா எப்படி தூய சக்தி ஆவார்? காங்கிரஸ் மேல என்ன இருக்கு? ஏன்னா அது அவங்க ஊழல் பண்ணி 10 வருஷம் 14 வருஷம் ஆச்சு. இப்போ பிஜேபி மேல இருக்கிற விமர்சனம் காங்கிரஸை பத்தி அவர் எப்பயுமே நெகட்டிவ் விமர்சிச்சது இல்லையே. நான் என்ன சொல்றேன், அப்போ காங்கிரஸ் புனிதமான கட்சி அப்படிலாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு நான் ஒன்றும் தாஜ்தாரும் இல்லை, அதிகாரம் படைத்த நபரும் அல்ல. காங்கிரஸ் மீதும் கடந்த காலங்களில் ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு. இப்போ விஜய் பேசின பேச்சை எடுத்துட்டு நம்ம பேசுறோம். திமுக அரசியல் எதிரின்னு சொன்னீங்க, பிஜேபி கொள்கை எதிரின்னு சொன்னீங்க, எடப்பாடியை ஊழல் சக்தி, அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. நீங்கள் செய்த ஊழலிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள ஆளுகிற பிஜேபியோட போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னது நான் இல்ல, விஜய். இப்படிலாம் சொன்ன விஜய் காங்கிரஸை பத்தி எதுவுமே பேசல. ஏன்னா காங்கிரஸோட சீரியஸா முயற்சி பண்ணிட்டு இருந்தார். எப்படியாவது ராகுல் காந்தியோட விருப்பம் காங்கிரஸ் டிவிகேவோட போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சுல. இனிமேல் அதை பேசி அவருடைய விருப்பமா இருந்தாலும் மாணிக் தாக்கூருக்கு இன்னும் தான் விருப்பம் இருக்கும். அதுக்காக அவர் தாவேகா மேடையில் ஏறுவாரா, இல்ல அந்த தொகுதியில் நடக்கிற அட்லீஸ்ட் காங்கிரஸ் மேடையில் ஏறுவாரா, திமுகவுக்கு வாக்கு கேட்கிற காங்கிரஸ் மேடையில் ஏறுவாரா, தாவேகா மேடையில் ஏறுவாரா? விருப்பம் எனக்கு இன்னைக்கும் தாவேகா கூட போகணும் தானே. அதுக்கு ஒரு முடிவுக்கு ஒப்பந்தம் இறுதியாகிறதுக்கு 2 நாட்கள் முன்னாடி வரைக்கும் தாவேகாவோட தான் போக போகுதுன்னு பேசப்பட்டது. ஆனா அந்த தவறான தகவல் 2 நாள் முன்னாடி இல்ல, ஒப்பந்தம் 7:15 மணிக்கு போய் போட்டாங்கல்ல, 6:30 மணி வரைக்கும் 2 மனநிலையில தான் காங்கிரஸ் இருந்தாங்க. 1 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் அதை நிறுத்தி வைக்க முடியுமான்னு தான் ஒரு முயற்சி நடந்துச்சு. அது என்ன மாற்றம்? இல்ல தாவேகாவுக்கு எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும்னு தான். அப்போ அது நீங்க சில குரல்கள் வெளிப்படையா கிளம்புதில்ல, பல குரல்கள் இங்கேயே இருக்கணும்னு கேட்டுச்சுல்ல. அதையும் சோனியாவும் கார்கேவும் யோசிச்சிருப்பாங்கல்ல. ஒரு ஸ்டேஜில் ராகுலும் புரிஞ்சுக்கிட்டனால அவர் ஒப்புதலோடு தானே அந்த கையெழுத்து ஆகுது. விருப்பம் இல்லைன்னாலும் ராகுல் ஒப்புதல் இல்லாமல் இதில் நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன், காங்கிரஸ் கட்சியோட நடவடிக்கையில் ஈடுபட மாட்டேன், த்ரெட்டன் பண்ணுற உரிமை ராகுலுக்கு இருக்குல்ல. அப்படி ஒரு பண்ணதான் நம்ம கேள்விப்படலையே. அவர் நினைச்சிருந்தா கடைசி வரைக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம்ல, ஒரு ட்விட்டு போடலாம்ல, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஒரு கட்டுப்பாடு மிக்க தொண்டன் போட மாட்டாங்க. கட்சியை வழிநடத்துகிற இடத்துல இருக்கிற ராகுல் நிச்சயம் போட மாட்டார். அவருக்கு வெறுப்பு இருந்தாலும் வெளியே காட்ட முடியாது, காட்ட மாட்டாருங்கிற அந்த அர்த்தத்தில் நான் இதை சொல்றேன். 28+1 அப்படிங்கிறது காங்கிரஸ்க்கு எந்த அளவு லாபம்? 3 இடம் லாபம். அந்த அளவுக்கு யாருக்கு தான் போதும்னு மனசு வரும். அந்த 3ஐயும் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொடுக்குறோம்னு ஸ்டாலினுக்கு கொஞ்சம் வழி ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். திமுக தானே அவங்க கோட்டால இருந்து கொடுக்க போறாங்க. இல்லை இதை போய் அதுக்கு மேலே விவாதிக்கிறதுல ஒன்றும் இல்லை. 28 கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க, இனி அவங்க இறங்கி வேலை பார்க்கட்டும், அவ்வளவுதானே. யாருமே தன்னுடன் வரல அப்படிங்கிறது தாவேகாவுக்கு அது பலமோ பலவீனமோ, அவங்க ஏமாற்றம் அடைந்தாலுமே கூட பொதுவெளியில தாவேகா பலவீனம் அடைஞ்சு காணப்படுதா? அதுக்கு சொந்த பிரச்சனையும் ஒரு காரணம். குடும்பத்துக்குள் நடந்த அந்த விவகாரமும் கூட திருமணமான பெண்கள் அதை ரசிக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. ஆனா கேட்டா இதே வரலாறு தான் ஜெயலலிதா அவர்கள் ஒருத்தர் ஒப்பிடவே முடியாது. ஜெயலலிதா எந்த குடும்பத்தை தெருவில் விட்டுட்டு இப்படி பண்ணார், அதுக்கு மேல அதை விவாதிக்க கூடாது. நீங்களும் கேட்காதீங்க. 2 வரியில கடந்து போறேன். அதே மகளிர் தின விழாவில் விஜய் பேசின ஒரு பகுதி ரொம்ப ரொம்ப சரி. இது என் விவகாரம், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். நீங்க ஹர்ட் ஆகாதீங்கன்னு சொன்னார். அது என்ன ஹர்ட் ஆக்குதுன்னு சொன்னார். அது வரைக்கும் ஓகே தான். அது ஒர்த் இல்லைன்னு சொன்னது ஒரு தலைவன் பேசுகிற பேச்சு அல்ல.
ஒரு குடும்பத் தலைவன் பேசுகிற பேச்சும் அல்ல. அது வந்து வருத்தம் இல்லைன்னு சொன்னாரா, வருத்தம் இல்லைன்னு சொன்னாரானே அது அப்படிலாம் debatable-ஆ போட்டுட்டு இருக்கு. அதில் அந்த வாதமே தப்பு. அது அப்படின்னா விஜய்க்கு யாரோ அனுகூல சத்ருவா இருக்காங்கன்னு அர்த்தம். தவறு செய்கிற விஜய் என்கரேஜ் பண்றாங்க, நீங்க செய்யறது சரிதான்னு தவறா சொல்லி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் இல்லைன்னு சொன்னதை எல்லாருமே கேட்டோம்ல. டிஎம்கேவோட மாநாடு திருச்சியில இன்னைக்கும் மேபி அவங்களும் வாக்குறுதிகளை வெளியிடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னு எல்லாருமே சொல்றது. இல்லை, கூட்டணி பலம், அதிகார பலம், ஆட்சி, பணபலம், அதை வச்சு தானே நம்ம சொல்கிறோம். ப்ளஸ் எதிரிகள் பிரிஞ்சிருக்கிறது. இப்போது நம்ம ஒரு வதந்தின்னு சொன்னோமா, தாவேக்கா என்டிஏவோட சேர போகிறாங்க, அதுக்கு ஒரு பேச்சு நடக்கிறதான்னு. ஒருவேளை நடந்துட்டா அதிமுக அணி தானே அது, நிச்சயமாக அது பலமான அணியாக மாறும். அதாவது முழு பலம், இன்னைக்கு விஜய்க்கு என்ன பலம் இருக்கோ அது அப்படியே கன்வெர்ட் ஆகாது. ஒன்று, இவர் இந்த குடும்ப விஷயத்தில் நடந்துக்கிட்ட விதமும், பொதுவெளியில் அவர் தோன்றிய காட்சி, வெளிப்படுத்திய வார்த்தை, இந்த 2 சம்பவம் என்னன்னு மக்களுக்கு தெரியும், நம்ம போய் திருப்பி சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அந்த சம்பவங்களும் வார்த்தைகளும் அவருக்கு இருந்த செல்வாக்கில் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறத யாரும் மறுக்க முடியாது. சில பிள்ளைய வேணால் பேட்டி கொடுக்கலாம், அண்ணன் செல்வாக்கு உயர்ந்துருச்சுன்னு. அந்த தரம் கெட்டவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. அரசியல் பார்வை பார்த்தோன்னா அது நிச்சயமாக ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கும். 2 பேருமே சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு இடத்துல அந்த 2 பேரில் ஒருத்தரோட போய் சேர்ந்தாருன்னா அது இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு குறைக்கும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகும் கூட விஜய்க்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கும். 100 பேரில் ஒரு 25 பேராவது விஜய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவான்னு வச்சுப்போம் அந்த வாக்கு சதவீதத்தை. அது அதிமுக அணிக்கு கூடுதல் பலம் தானே. ஆட்சியை நோக்கி போனாலும் ஆச்சரியப்பட மாட்டேன்னு நம்ம சொல்லலாம். ஒருவேளை அதிமுக ஆட்சியை பிடிச்சாலும் விஜயனுடைய அரசியல் எதிர்காலம் அதுக்கு மேலே வரவே வராது, ஏறாது. அவருடைய கதை முடிஞ்சதுன்னு சொல்லலாம் பொலிட்டிக்கலாக. ஏன்னா இனி என்ன வசனத்தை பேசிட்டு மக்கள்கிட்ட வருவார், எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு வருவார்? கொஞ்சம் கொச்சையா கிராமத்து பாஷையில கேட்டா எந்த மூஞ்சியை வச்சுட்டு நீங்க மக்கள்கிட்ட வருவீங்க? அவனும் சரியில்லை இவனும் சரியில்லைம்பீங்க, அப்புறம் அதில் ஒருத்தரோட போய் சேர்ந்துக்குவீங்க, அதில் துணை முதலமைச்சர் ஆவீங்க, 4 மந்திரியை வாங்கிக்குவீங்க. அப்போ நீ யாருப்பா அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? ஓகே, இந்த மாரல் ஃபியர் விஜய்க்கு இருக்கணும். அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, நாம் சொல்கிற பொலிட்டிக்கல், நாம் எடுத்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுக்கு மாறாக நம்ம நடந்தாலும் சரி, மக்கள் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு எந்த தலைவனும் யோசிக்கணும். விஜய் கூடுதலாக யோசிக்கணும். ஏன்னா அவர் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. அதனால சொல்கிறேன். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. நன்றி.